இப்போ அதே மாதிரி வந்து ஜப்பான்லயும் வந்து 98 அடிக்கு வந்து சுனாமி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து 3 நிலநடுக்கங்கள் வந்திருக்கு. இதை விட மிகப்பெரிய நிலநடுக்கம் ஒண்ணு ஏற்பட்டு இந்த சுனாமி வரும் அப்படின்னு ஒண்ணு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சார். இது உண்மைதானா? இல்ல மக்கள் இதை பத்தி அச்சப்பட தேவையில்லையா? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது உண்மை. ஆனால் இந்த 98 அடி வரதெல்லாம் போய் இவங்களாம் எடுத்துக்கூடிய ஒரு பொருளை சுனாமி இருக்குது. சுனாமி கண்டிப்பாக வந்து இந்தோனேஷியாவில் இருக்குது, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, ஜப்பானில் கண்டிப்பாக இருக்குது. ஒரு 6 போல் தண்ணி போகிறதுக்கான நிலமை உண்டு. கடல் அலைகள் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கடலோட இது வந்து உள்ளே வந்து அடிச்சுன்னு போகக்கூடிய நிலமை, அங்கே இருக்க ஆர்பாரோ வழியோ எடுத்துன்னு போகிறதுக்கான நிலமை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த டிசம்பர் மாதமே இது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் வந்து மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் இருக்குது. இந்த நிலநடுக்கங்கள் பாதிப்பு பார்த்திங்கன்னா ஒன்று இந்தோனேஷியா, ஜப்பானில் அதிகமாக ஏற்படும். அதே நேரத்தில் பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரியில் ஏற்படும். அது சார்ந்திருக்கக்கூடிய நகரங்கள் 2 முஸ்லீம்ஸ் கண்ட்ரிகள். இந்தியாவில் வந்து வடமேற்கு திசைகள், அதாவது நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டெல்லி, ஹரியானா, சூரத், பாம்பே, இல்லைனா இருக்கக்கூடிய மெயினான மேஜர் சிட்டி, அதில் இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய எர்த்குயிக் வரதுக்கு இருக்குது. இது மூலிமா கடல் அலைகள் உள்ளே வரத்துக்கும் கடல் அலைகள் அதிகமாக காணப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த நிலைமை கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் இல்லைன்னா மார்ச் மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பாதிப்பு இந்த ஜப்பானில் இருக்குது. ஸோ ஜப்பான் ஒரு எர்த்குயிக் ஜோனாக தான் மாறும் ஃப்யூச்சரில். அதனால் அவங்க அதுக்கான டிசைன் பண்ணி தான் பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே 2-3 பில்டிங், ஒரு பெரிய பில்டிங் வந்து ஷேக் ஆகி கீழே விடுறத நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். அதனால் பாதிப்பு இருக்குது. மக்கள் வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு கவனத்தை இப்போதுலேருந்தே அவங்க செலுத்திட்டு வந்தாங்கன்னா நல்லா ஆகிடும் அப்படின்றத சொல்கிறாங்க.